குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம், குரு ராமகிருஷ்ணா அறக்கட்டளை, ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் நடத்தும் 117வது ஜோதிட கருத்தரங்கம். இந்த 3 நாள் நிகழ்ச்சியில் ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் பூபதிராஜனுடைய பணிவான காலை வணக்கம். ஜோதிட திலகம் சாத்தூர் சக்திவேல் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்கிறனாலும் நம்ம 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம் இதெல்லாம் நம்ம இயக்கும்போது அந்த காரியங்கள் நமக்கு சக்ஸஸாக கொடுக்கும். நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா என்னுடைய சம்பத்துத்தார, சேமதார, சாதகத்தார, பரம மைத்திரத்தார இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா நாம் ஜோசியம் பார்க்குறோம், நமக்கு நேரங்காலம் திசா புத்திகளெல்லாம் பார்த்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்கணும். என்ன தான் எண்ணெயை பூசி மண்ணில் உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும், சரிங்களா? அதனால் அண்ணன் சித்திரை நட்சத்திரம், கன்னியா ராசி. அதனால் அவருக்கு முதல் வாய்ப்பை கொடுத்து இந்த 2வது நாள் 117வது கருத்தரங்கத்தை சிறப்பாக நடத்தலான்னு ஆசைப்பட்றேன். ஐயா வாங்க. குருவே சரணம். அன்பார்ந்த சோதிட பெருமக்களே, சோதிட வல்லுநர்களே, சோதிட ஆசான்களே, சோதிட வருங்கால சிங்கங்களே, வருங்கால ஆசிரியர்களே, இந்த சோடத்தை ஃபாலோ பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும், இந்த சோடத்தையே தொழிலாக செய்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று குரு ஜோட ஆராய்ச்சியாளர் நலச்சங்கம் ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் சார்பாக என்னை அழைத்த பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கு, டாக்டர் விஜய பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, 117வது கருத்தரங்கத்தில் 2வது நாளான இன்று சனிக்கிழமையான இந்த நாளில் முதன்மையாக பேச்சாளராக என்னை பேச வைத்து அழகு பார்க்கும் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கருத்தரங்கில் சிறப்பு என்னென்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய ஜோதிடர்களுக்கும் நடக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கும் இனிமேல் ஜோடத்தை தொழிலாக நடத்தலாமா என்று சிந்தனை செய்து கொண்டிருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நல்வழி காட்டுவதற்காகவே சோழ நலச்சங்கங்கள் உருவாகி கொண்டிருக்குது. முன்பெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு கிடையாது. சோழலை உருவாக்கணும், சோழலை கற்றுக்கணுன்னா ஒருத்தர்கிட்ட போய் மாணவர்களாக சேரணும், அது அவங்கள சொல்லித்தரணும், அவங்கள கடைப்பிடிக்கணும், இன்னொரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே செய்ய முடியாது. பகுதி நேர வகுப்பு கிடையாது. இப்போ உங்களுக்கு கட்டணம் மூலியமாக சொல்லி கொடுத்து எந்த மாதிரி இந்த மாணவனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு முதல்ல அடிப்படை கிளாஸில் கொடுக்குறாங்க. அடிப்படை வகுப்பு கற்றுக்கிட்டு அதில் நீங்கள் தேர்ச்சியான பிறகு தான் அடுத்த கட்ட முயற்சி அவங்க சொல்லிக் கொடுக்காங்க. ஆக நீங்கள் விரைவாக கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறத விட நல்ல விஷயத்தை கற்றுக்கிடணும். ஜோடத்துலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. அடிப்படையில் முதல்ல கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் ஜோடம் படிக்கிறதுக்கோ கற்றுக்கிறதுக்கோ, இல்லை சோழத்தை தொழிலாக கொண்டு வர்றதுக்கோ, இல்லை சோழத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஒரு பாதையை காட்டுறதுக்கோ ஒரு அமைப்பை உருவாக்கிடலாம். சோதிடங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு டாக்டர் ஒளிஞ்சிருப்பார், ஒரு மருத்துவர் ஒளிஞ்சிருப்பார், அதாவது நாட்டு வைத்தியக்காரங்க, அப்புறம் ஆங்கில வைத்தியர் ஒளிஞ்சிருப்பாருங்க. அந்த மாதிரி ஒரு நூதனமான ஆட்களை எல்லாம் இந்த சோழக்கலைக்குள்ளே நாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆக கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருடைய தன்மைகளை புரிஞ்சுக்கலாம். யார் கேட்டாலும் சாதகம் சொல்லக்கூடிய பலனை சொல்லக்கூடிய அமைப்பு சோழர்களுக்கு மட்டும் உண்டு. ஒரு வக்கீலே கேட்டால் கூட, சார் இந்த கேஸ் எனக்கு முடியாதுன்னா அவர் தடுமாறார் இல்லையா, சோழ தடுமாற்றம் இல்லாமல் சொல்லி கொடுத்துருவார். ஒரு டாக்டர் சொல்வார், என்னுடைய பேஷண்ட்டை காப்பாற்றலாமான்னா காப்பாற்றலாம் சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக எந்த விஷயமா இருந்தாலும் பதட்டம் இல்லாமல் நிதானம் இல்லாமல் சொல்லித்தரதுக்கு அடிப்படை வகுப்பு முதல் காரணமாக இருக்கணும். அடுத்து அனுபவ படிப்பு, அதுவும் ஒரு வேணும். அடுத்து ஆசிரியர் சொல்படி நடக்கிறதும் வேணும். இப்படி ஒவ்வொரு அம்சத்துலேயும் ஒவ்வொரு அங்கங்களையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீர்கள் ஆனால் உங்களுக்கு சோதிட பாடங்கள் வரும். முதல்ல சோதிடத்தை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலன்னு இது இல்லையே அது இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. முதல்ல ஒருத்தர்கிட்ட போய் உங்களுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ அந்த விஷயங்களை சொல்லுங்கள். சார் எனக்கு சோடங்க அந்த படிக்க கூச்சமாக இருக்குது, பயமாக இருக்குது, நீங்கள் கேள்வி கேட்டால் திட்டுவீங்களோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை சொல்லி அவர்கிட்ட முழு தைரியமான ஒரு வார்த்தையில் வாங்கிக்கோங்க. முதல்ல ஆசிரியர் வேணும். தொட்டு காட்டக்கூடிய வித்தைகளுக்கு அதிகமான பலன்கள் உண்டு. சோடிடத்து பலன்தான் உண்டு என்பதை விட சுட்டு காட்டக்கூடிய பலன்கள் உண்டு, சோழர்களுக்கு உண்டு, அந்த ஆசிரியர்களுக்கு உண்டு. ஆசிரியர் எந்த மாணவரை எந்த வகையில் தேர்ந்தெடுக்கலாம், இவனுக்கு அடிப்படை வகுப்பை தாண்டி முடிச்சோன்னா எந்த வகுப்பு எடுக்கலாம், சோடத்தை எப்படி கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. சரி, அந்த ஒரு நிகழ்வு இருக்கட்டும். இன்று எனக்கு நான் பேச வந்த தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா,
நல்ல நேரம் வந்தாச்சு. நல்ல நேரம் நமக்கு வந்தாச்சு. எப்படி? என்னங்க இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கேன், உழைச்சிருக்கேன், ஒன்றுமே வரல, இப்போ போய் நல்ல நேரம் வந்தாச்சுன்னு சொல்கிறீங்களே, எப்படிங்க நல்ல நேரம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்ன நல்ல நேரம் இருந்தவங்க கரெக்டாக பட்டம் நமக்குற மணி 10 10 தொழில். அப்போ எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சு இல்லையா? இந்த தொழிலுக்கு அதிபதி யாரை சொல்லுவான்? யாரையும் சொன்னா கூட சனி பகவானை சொல்லுவான். இன்றைய கிழமை என்ன? சனிக்கிழமை. இன்றைக்கி என்ன நட்சத்திரம் வருது? பூராடம். என்ன தொழில் இருந்தாலும் ஒரு மணி மெனின்னு வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா? தமிழில் மணி, இங்கிலீஷில் மெனின்னு மாதிரி அந்த பணப்புழக்கத்தை சொல்லக்கூடிய இடங்களுக்கு வந்து சுக்கிரன் கொடுக்கக்கூடிய இதுகளுக்கு தடையோ தடுக்கோ சனி பகவான் சொல்ல விரும்ப மாட்டார். அது நியாயமானதாக இருந்தால். ஆக இன்றைய நல்ல பூராட நட்சத்திர நாளில், சனிக்கிழமை நாளில் உங்களுக்கு இந்த நாள் அமைந்ததனால் ஒரு நன்மை. எப்படி நினைக்கிறீங்களா? இப்போ இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நல்லதாகவே இருக்கட்டும், நல்லதாகவே நடக்கட்டும் என்று முதல்ல நீங்கள் ஒரு முடிவை வச்சுக்கோங்க. எதை எடுத்தாலும் நமக்கு வருமா, அது வராதா, அது நடக்குமா நடக்காதா என்றைய ஒரு சிந்தனைகளை தூக்கிறீங்க. உங்களை நீங்கள் முதல்ல முழுமைப்படுத்தணும்னுச்சுன்னா ஜெயம் ஜெயம்னு சொல்லி பழகுங்க. அதனால தான் மேலே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு கீழே என்ன கடவுளோ அந்த கடவுளுக்கு துணைன்னு சொல்லி போடுங்கம்பாங்க. முதல்ல காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி பழகுங்க. என்ன எழுதி பழகணுங்கிறீங்க? சாதாரணமாக நல்ல நேரம் வரணும் இல்லையா அவங்களுக்கு? அதனால தான் இன்றைக்கி தலைப்பின சொல்ல நல்ல நேரம் வந்தாச்சுன்னு சொல்ல வரோம். அப்போ நல்ல நேரம் வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? முதல் அடிப்படையை ஒரு வீட்டில் ஒரு நோட்டு 40 நோட்டு கூட போதும். அதில் மேலே பிள்ளையார் சொல்லியோ இல்லை ஸ்ரீங்கிற எழுத்தோ ஸ்ரீ ராமச்சந்திரன் எழுத்தோ எழுதி துவக்குங்க. எப்போ துவப்புறேன் எந்திரிச்ச உடனே சொல்ல பணிக்கு கிளம்புறதுக்கு முன்னால் அந்த ஸ்ரீ ராமச்சந்திர எழுத்தை துவங்கிட்டு அந்த எழுத்துக்கில் கடவுள் துணை அப்படிங்கிற ஒரு சிம்பிளை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. என்ன கடவுளோ உங்களுக்கு பிடிச்ச கடவுள், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த கடவுளை வேணால் நினச்சிக்கோங்க. ஆக அந்த எந்த கடவுளை வேணால் நினச்சிக்கிட்டு கீழே துணைன்னு போட்டுக்கோங்க. கீழே லாபம்னு எழுதுங்க. ரெண்டாவது அடுத்து முதல்ல நல்லா பழகிக்கோங்க. அடிப்படை முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டு வரணுங்கிறதுக்கு தான் முதல்ல சொல்கிறேன். எல்லாமே கற்றுக்கிட்டவங்களாக இருந்தாலும் செய்யக்கூடிய முறை தான். இன்றைக்கி ஜோடர் அந்த ஆஃபீஸ் ரூமை திறந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன செய்வாங்க? அவங்க பிள்ளையார் சொல்லி போடுவாங்க. அந்த வெள்ளை பேப்பர் 4 பக்கம் மஞ்சள் தடவுவாங்க. இல்லைன்னா மஞ்சள் கலர் இந்த பேப்பரை வச்சுருப்பாங்க. இருந்தாலும் மேலே பக்கத்தில் வந்து இன்றைக்கி தேதி என்ன ஓடுது, என்ன நட்சத்திரம் ஓடுதுன்னு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குவாங்க. இல்லைன்னா அவனோட இறைவனோட சொல்லி ஏதாவது ஒன்று போட்டுட்டு தொடங்குவாங்க. அதனால தான் சொல்கிறேன், முதல்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் துணைன்னு சொல்லி போட்டுக்கோங்க. முதல்ல ஒரு தடவையாவது எழுதுங்க, 3 தடவை எழுதுங்க, 5 தடவை எழுதுங்க, 7 தடவை எழுதுங்க, 9 11 தடவை இப்படி எழுதிக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு என்ன தசை நடக்கு, எத்தனாவது தசை நடக்கு, அத்தனை எழுத்துக்களை எழுதுங்க குறைஞ்சது. சரி, சுக்கிர தசை 20 வருஷம் இருக்குது அப்படின்னா சுக்கிர 20 தடவை எழுதிக்கோங்க. முதல்ல உங்கள் எழுத்துக்களை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னால் அதுதான் புதன் வேலை செய்யக்கூடிய இடம். எழுதிய புதனோட புத்தி கிடைக்கும். மனம் அமைதி பெற சந்திரனோட அருள் கிடைக்கும். பணங்களின் மேல் நாட்டம் கொள்ளும்போது சுக்கிரனோட அருள் கிடைக்கும். இதை நம்ம தொழில் செஞ்சு 4 பேருக்கு உதவுவோம், இல்லை நம்ம 4 பேருக்கு உதவி செய்வோம், இல்லை நம்மளால் 4 பேர் பழைக்கட்டும்னு எண்ணங்களை வரும்போது சனி பகவானோட அருள் கிடைக்கும். இன்றைக்கி எப்படியாவது வசூல் பண்ணணும், நமக்கு இன்றைக்கி வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராகுவோட அருள் கிடைக்கும். சரி, இன்றைக்கி நம்ம சம்பாதிச்சிருக்கோம், காசு சம்பாதிக்கோம், நல்ல வழியாக ஒரு மன திருப்திக்காக கோயிலுக்கு போவோம் அப்படின்னா கேதுவோட ஆசி கிடைக்கும். ஆக நீங்கள் செயல்பாடுகளை நல்ல விதமாக செய்யும்போது கிரகங்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். முதல்ல கிரகங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கினீங்கன்னா தான் தொழில் சிறக்கும். உங்களுக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அந்த கிரகம் ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது எனக்கு பகை கிரகத்தில் இருக்குது, நீச கிரகத்தில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஆய்வே பண்ணாதீங்க. முதல்ல வீட்டிலேருந்து கிளம்பும்போது சுபம் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. பாக்கெட்டில் பணத்தை போடும்போது அப்பா அப்படின்னு போடாதீங்க. அந்த துட்டை பார்த்துக்குங்க, கண்ணில் நேராக பார்த்துக்குங்க. ₹1 ₹2 பாக்கெட்டில் யார் காசு கொடுத்தா உடனே வாங்கி பாக்கெட்டில் வைக்காதீங்க. பார்த்துட்டு இந்த கண்கள் மூலியத்தில் இந்த கண்கள்லேருந்து ஒரு ஒளிக்கதிர் வரும். அந்த ஒளிக்கதிர் சூரியனாகவும் சந்திரபாகமாகவும் இருக்கும். நெத்திலேருந்து கூட அந்த ஆத்மாவுடைய பார்வை இருக்கும். இந்த 3ஐயும் பார்த்துட்டு பணத்தை வைங்க. இது லாபத்தை தரும். இந்த பணம் எப்படியாக இருந்தாலும் அதில் ஒரு காசு லாப நோக்கத்துக்கு போகும். முதல்ல தயவுசெய்து வீட்டில் இருக்கிறவங்க, தொழிலுக்கு பார்க்குறவங்க, நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். பணத்தை பையில் வைக்கும் பொழுது லாபம்னு சொல்லிட்டு வைங்க. கடன் கொடுக்கும்போது, கடன் யாருக்கா பணத்தை கொடுக்கும்போது இறைவா அப்படின்னு சொல்லிட்டு, இறைவா இன்று இந்த கடனை எனக்கு அடைக்கிறதுக்கு ஒரு சின்ன பாக்கியம் கொடுத்துருக்க, உனக்கு நன்றின்னு சொல்லிட்டு கொடுங்க.
கடன் அடைபடும். முதல்ல சூட்சும விதிகள் இதுதான். ஆசீர்வாதங்களை பெறுதல் வேண்டும். இன்றைக்கி என்ன திசை நடக்கும், எந்த புத்தி நடக்கும், இன்றைக்கி என்ன ஓரம் நடக்கு. இன்றைக்கி இந்த கிழமை நாகன் யார்? சனிக்கிழமை. இன்றைக்கி ஃபுல்லாக யார்? சனி பகவான் இருப்பார். சனி பகவான் நினச்சிக்கோங்க. அதுக்கு தான் சனி நீராடுன்னு சொன்னாங்க. அவை பிராட்டியார் வந்து சனி நீராடுன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கார்? குளிச்சுக்கோங்க. என்ன வச்சு குளிச்சுக்கோங்கன்னா, ஒரு பாவகமாக இருந்தாலும் நீராடு. நீ வந்து அந்த விஷயங்களை நீ இதமாக செய்ய பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையில் உண்டு. ஆக இந்த சனிக்கிழமை நாட்களில் கூட எந்த செய்திகளை கொண்டு வந்தாலும் சுபமாக நடத்தினால் மகாலட்சுமி யோகம் கிடைக்கும், மகாவிஷ்ணு யோகம் கிடைக்கும். கர்மத்தின் அடிப்படையில் செயல்பாடுகள், தொழில் மூலியத்தில் வரக்கூடிய நன்மைகள், சித்திகள் கிடைக்கும். ஆகத்தான் இந்த நாளை சனிக்கிழமை நாளில் புனிதமான ஒரு கடவுளை கும்பிட வேண்டும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பாருங்கள், விஷ்ணு ஆலயங்கள்லையும் லட்சுமி இருக்கக்கூடிய இடத்துலையும் தனியாக லட்சுமி வெள்ளிக்கிழமை வந்துடுவா, சனிக்கிழமை வரைக்கும் ஆல்ட் அடிச்சிருவா. ஏன்னா அந்த நாட்களில் சனிக்கிழமை, இன்றைக்கி வாரத்தின் கடைசி நாளாக சனிக்கிழமையாக இருந்தாலும் இந்த நாட்களில் இந்த விசேஷ வைபவங்களில் முதல்ல அந்த காசை பாக்கெட்டில் விடும்போது லாபம்னு சொல்லி போடுங்க. கொடுக்கும்போது இறைவா என் மூலியத்தில் இந்த காசை நீ கொடுக்க வைக்க போகிற, வாங்கின அவனும் நல்லா இருக்கணும், கொடுத்த நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டே கொடுங்க. வாய்ப்பட சொல்லாட்டலும் மனசுக்குள்ளே நினச்சி கொடுத்தீங்கனால் இந்த தனம் லாபமாக வரும். தனம் என்பது 2, லாபம் என்பது 11. 2 சேர்த்தா தான் தன லாபங்கிற 11 கிடைக்கும். 1 + 1 11. 11ங்கிறது ஒரு அமையும். ஆக 2, 1 1ஐயும் கூட்டா 2. பார்த்தாங்க, 2ஆம் பாடத்து பாவகமான தனஸ்தானம் கிடைச்சாலும் 11ல் சேர்க்கும்போது இந்த காசுகள் வரும். நீங்கள் இறைக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டவை. அதை மனசில் வச்சுக்கோங்க. இதில் போய் நீங்கள் தண்ணி அடிக்க, சீட்டு விளாட்றேன், சூது விளாட்றேன்னு அது உங்கள் பாவ கணக்கு. அதில் நான் தலையிட விரும்பலை. அது உங்கள் கோட்பாடு, அதோட கர்ம கணக்கு. அதை நம்ம தலையிட விரும்பலை. அதை செய்கிறது தப்புன்னு சொல்லலை, சரின்னு சொல்லலை. அது உங்களுடைய கணக்கு அது. ஆனால் இந்த காசு இதுக்கு தான் பயன்படுத்தணும்னு ஒரு நியதி உண்டு, விதி உண்டு. சரி, இந்த அடுத்து இந்த வீட்டில் பீரோவில் பணம் வைக்க போகிறீங்க. இந்த பணம் வைக்கக்கூடிய முறை என்ன? ஐயா எனக்கு பீரோ இல்லை, வெறும் சாதாரணதாக இருக்குது, வைக்கக்கூடிய முறை என்ன? கடையில் உதிரிப்பூ, மல்லிகைப்பூ 7 பூ வாங்கிக்கோங்க, இல்லை 5 மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க. மல்லிகைப்பூ தொட்டுக்குன்னா சுக்கரபாவம் சந்திரபாவமும் வேலை செய்யும். ஏன்னா சுக்கரபாவம் மல்லிகைப்பூக்கு உண்டான சக்தி உண்டு. தனத்துக்கு உண்டான பாவகம் சுக்கிரனுக்கு இருந்தாலும் சந்திரனுக்கு ஒரு பங்கு உண்டுங்கிறத தான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா நீங்கள் வைக்கக்கூடிய காசு வந்து இரவில் போய் வச்சேனாலும் அந்த சந்திரன் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த மல்லிகைப்பூ, அந்த பணத்தை வைக்கும்போது சேமிப்பு காசுன்னு வைக்கணும்னு ஒரு காசை முடிவு பண்ணிட்டீங்கன்னா மல்லிகைப்பூ எடுத்து ஒரு 2 மல்லிகைப்பூ, அது உதிரி மல்லிகைப்பூ எடுத்து நீங்கள் வச்சுட்டு அந்த பணத்தை கொண்டு போய் கல்லாப்பட்டில் வச்சுட்டு வாங்க, இல்லை வீட்டு பீரோவில் வச்சுட்டு வாங்க. சரி, நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல கடையை எடுத்து வச்சுட்டு வரும்பொழுது அந்த கல்லாப்பெட்டியை வெறும் கல்லாப்பெட்டியாக போடாதீங்க. அந்த கல்லாப்பெட்டியில் 1 ரூபா நாணயத்தையாவது போட்டுட்டு வாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி 10ஆம் இடத்து சம்மந்தப்பட்டதை நான் பேச வரேன். ஏன்னா 10க்கு அதிபதி யார்? சனிபகவான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அந்த 10க்கு அதிபதி எல்லா கிரகத்தையும் இயக்க வைக்கிறார் சனி பகவான். வந்து 10ஆம் இடத்துல பாவக்கிரகம் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. பாவக்கிரகம் நல்லதுன்னா அது என்ன செய்யணும்? நீ கொடுத்த காசுக்கு காவல் காக்கும். அதுக்கு தான் 10ல் ஒரு பாவியை பாரு, 10ல் ஒரு பாவி இருக்காரான்னு பாருன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க? உன் காசை வேற யாரும் எடுக்க விட மாட்டார். அப்போ என்ன செய்யணும்? கல்லாப்பட்டியில் காசு நீங்கள் கடையை போட்டு ஊட்டி வரும்போதோ வெளியே வரும்போது தயசமே தொடச்ச மாணிக்கு எடுத்துகிட்டு வராதிங்க. அதில் 1 ரூபாயா போட்டு வைங்க, இல்லை ஒரு 10 ரூபாயா போட்டு வாங்க. ஏதோ ரூபாய் காலையில் கல்லாப்பட்டி கதவை திறக்கும்போது, கல்லாப்பட்டியை திறந்து பார்க்கும்போது அந்த ரூபா இருக்கணும். அந்த காசை நீங்கள் பார்த்துட்டு இந்த காசை போடுங்க. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் தொழில் இன்றைக்கு இல்லை, என்னைக்கு இல்லை, நான் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தொழில் விருத்தி வரும். அதை நீங்கள் மையப்படுத்தி ஞாபகப்படுத்துங்க. நல்ல நேரம் வந்தாச்சு. சரி, அந்த இடத்துல என்ன வைக்கணும்? சரி, காலையில் கடையை திறக்கணுங்க, கல்லாப்பட்டிக்கு போகிறீங்க. கல்லாப்பட்டியை தொட்டு கும்பிடும் பொழுது சந்தனம் இருந்தால் சந்தனத்தை தொட்டு அந்த மோதவரில் தொட்டு அந்த கல்லாப்பட்டி மேலே வச்சு எடுத்து லாபம்னு சொல்லி எடுத்துகிட்டு உங்கள் பாக்கெட்டில் 1 ரூபா இருந்தாலும் முதல் காசாக போடுங்க. இல்லைங்க பாக்கெட்டில் பணமே இல்லை, ஒன்றுமே இல்லையா, ஒரு பேப்பர் எடுத்துங்க, அதை எழுதி கீழே லாபம்னு சொல்லி எது அந்த பேப்பரையாவது போடுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. பணம் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, ரூபா இல்லை, ஒன்றுமே நினச்சி கண்ணீர் விட்டு வேண்டாம், கதறி விட்டு அழ வேண்டாம், மன வருத்தத்தோடு செய்ய வேண்டாம். ஒரு பேப்பர் எழுதி லாபம்னு எழுதி, தன லாபம்னு எழுதி அந்த பேப்பரில் மகாலட்சுமியை நினச்சிக்கிட்டோ, இல்லை மகாவிஷ்ணு நினச்சிக்கிட்டோ, இல்லை சனிபகவான் நினச்சிட்டோ, இல்லை என்ன திசை நடக்குதோ அந்த திசை நாயின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பேப்பரில் எழுதி உங்களை 11 தடவை எழுதுங்க. இல்லை 2 தடவை, ஒற்றைப்படையில் வந்தாலும் ரெட்டைப்படை வந்தாலும் அதை பற்றி பார்க்காதீங்க. எழுதி லாபம் லாபம்னு சொல்லி 11 தடவை அந்த பேப்பரில் எழுதிட்டு அந்த கல்லாப்பட்டியில் அந்த சீட்டை நீங்கள் தாளை போட்டேனாலும் பணம் இன்றல்ல நாளையல்ல நாளை கழிச்சா வரும். முதல்ல இப்படி ஒரு பாவகத்தை இயக்கி பழகுங்க. அடுத்ததாக, இந்த தொழில் பண்ணக்கூடிய இடத்துல எனக்கு லேபர்ஸ்கள் தங்க மாட்டிக்கங்க,
வர்றவன் ஒரு 10 நாளைக்கு இருக்கான், 5 நாளைக்கு இருக்கான், ஒரு வாரத்தில் இருக்கான், ஓடிடுறான், நிற்க மாட்டேங்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி 10ஆம் பாவத்தை பற்றி தான் பேசுகிறோம், 10ஆம் பாவத்துக்கு உண்டான தன்மை தான் பேசுகிறோம். நல்ல காலம் பிறந்தாச்சு. எப்படி? இன்றைக்கி வேலைக்கு வர்றான், ஒருத்தன் வரல, வைக்கல, என்ன மறுநாள் வேலைக்கு வந்து அவனை திட்டாதீங்க. அவனை பார்த்து எப்பயும் போல சிரிச்ச முகத்தோடையே வேலைக்காரன்ட்ட வாங்கினீங்கன்னா, சிரிச்ச முகம் தான் லட்சுமிக்கு சொந்தக்காரி. சுடு சொல்லு சொந்தக்காரி அல்ல. சிரிச்ச முதல்ல சரிப்பா நல்லா இருக்கியாப்பா, பார்ப்பா வேலையை பார்ப்பா, நீ வந்தால் தான்ப்பா எனக்கு நல்லா இருக்கு நேரம் அப்படின்னு, நீ வந்தப்போ தான் நேரம் நல்லா இருக்கு, நேரம் நல்லா இருக்கு, நேரம் நல்லா இருக்கு, நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி அவனை ஆசுவாசப்படுத்தினால் பிறர்னான நன்மையும் செய்து விடால். அவன் ஐயோ நம்மகிட்ட லீவ் போட்டமே விட்டு இனிமேல் போய் சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சா உருவாகும். ஆகா, தொழில் செய்கிறவங்க என்ன தொழில் பார்க்குறா இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த பாவத்தை கடைப்பிடிங்க. 2வது, வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது வெறும்பையோடு வராதீங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, பாக்கெட்டில் 10 பைசா இல்லையே, பச்சார்ஜுக்கு உண்டான காசு தான் வச்சுருக்கேன். பரவாயில்ல, வச்சாலும் இந்த நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கெட்டை வச்சுட்டு வச்ச பிறகு ஒரு தாளில் எழுதிக்குங்க. இன்றைக்கி ரூபா இல்லைன்னா கூட அந்த தாளுக்கு தைரியம் கொடுக்கும். பேப்பர் எழுதுறது ஒரு சின்ன பாக்கெட் சீட்டை வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு சின்ன பேப்பர் வச்சுக்கோங்க. தன லாபம்னு எழுதுங்க, இல்லை சுப லாபம்னு எழுதுங்க, இல்லை மிகுந்த லாபம்னு எழுதுங்க, இல்லை மிகு லாபம்னு எழுதுங்க. லாபங்கிற எழுத்த பைக்குள்ளே ஒரு பேப்பர் எழுதி வைங்க. இது ஆக்டிவிட்டி பண்ணி நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இது நிறைய பேருக்கு பலன் அளிச்சிருக்கு, பலனும் தந்துக்கிட்டு இருக்குது. லாபங்கிற வார்த்தையை சொல்ல வைங்க, இல்லை எழுத வைங்க. புதன் வந்து பின்னால் உதவி செய்வார். என்ன தொழில் பார்த்தாலும் இதை நீங்கள் கடைப்பிடிங்க. 2வது, ஒரு 2 நபரை தாண்டி 3 நபரை தாண்டி ஒரு லேபர்ஸை வேலைக்கு வச்சுருந்தீங்கன்னால் பேனாவை எடுத்து எழுதுகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஒரு செலவு கணக்கும் எழுதி பழங்கிக்கோங்க, வரவு கணக்கும் எழுதி பழங்க. எழுதத்தான் இறைக்க எப்படி நீரானது சுரக்கிறதோ, எழுதத்தான் புத்திக்குண்டான பழங்களை புதன் கொடுப்பார். புதன் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. எங்கிட்டாவது ஏதாவது வேணும்னா கூட கொண்டு வந்து கொடுக்குற சக்தி புதனுக்கு உண்டு, சுவத்துவமாக ஆக்கக்கூடிய சக்தி புதனுக்கு உண்டுங்கிறதான் நினைவு கூர்றேன். ஏனால் மகாவிஷ்ணு புதனை விரும்புவார், மகாலட்சுமி புதனையும் நினைவுற வைப்பார். அதனால தான் இந்த சாங்கியத்தை சொல்லிக்கிறோம். அடுத்து, நல்ல காலம் வந்தாச்சு, நல்ல நேரம் வந்தாச்சு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து தொழிலில் லேபர்ஸ் வேலைக்காரங்க பார்க்குறாங்க. மதிய சாப்பாடு அவங்க சாப்பிட போகும்போது உட்காருவாங்க. சாப்பாடு யாரும் கொண்டு வந்துக்கான பாருங்கள். கொண்டு வரலைனால் நீங்கள் பாக்கெட்லேருந்து டைரெக்டாக காசு கொடுக்க வேண்டாம். ஏன்னா அவன் ரெகுலர் ஆக்கிடுவான், அதை வேணும்னே சோறுன்றா மட்டுவான். அப்போ வேறு ஒரு ஆளை தயார் பண்ணி அந்த ஆள் மொழியை துட்டை கொடுத்து இதை கொடுத்து நாளைக்கு தர்ற மாதிரியோ என்றைக்கோ தர்ற மாதிரியோ உருவாக்கி வச்சுக்கோங்க. அவன் காசு தராட்டுற பரவாயில்ல, அவனை வெறும் வயிற்றோட வேலை செய்ய விடாதீங்க. இல்லை ஒரு டீ காப்பியாவது கொடுக்க வைங்க. மேனேஜரையோ கணப்பில் யாரையாவது கூப்பிட்டுருந்தா நீ கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை சரி பண்ணு, நீ வாங்குற மாதிரி வாங்குன்னு சொல்லி ஒரு ஆளை தயாராகவே வச்சுருங்க. அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேட்டுக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு வந்து உள்ளே நுழையும் போது யாரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்குற மாதிரி ஒரு 2 வார்த்தையாவது நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு அந்த வேலையை தொடங்குங்க. மதியத்துக்கு பிறகு ஆஃப்டர் மார்னிங் ஆஃப்டர் ஈவினிங் சொன்ன மாதிரி அந்த சமயங்களில் நீங்கள் சாப்பிட்டியாப்பா, சரி வேலையை முடித்து வெளியே போகிறாங்க வேலைக்காரங்க, போய்ட்டு வாப்பா நல்லா இருண்ணே போய்ட்டு வாண்ணே அப்படி சிரிச்சுப்பாங்க. இனிமேலாம் ஒழுங்காக பாரு இப்படி பாரு அப்படி ஒரு கடமை உணர்வுக்காக வேணால் அரட்டுங்க, ஆனால் கண்டிஷன் பண்ணி அரட்டாதீங்க. அப்படி அரட்டினால் லக்கணத்தில் 2ஆம் பாவமான எழுத்துக்கள் உங்களுக்கு நாளாக சுபத்தன்மையை குறைத்து விடும். இன்றைக்கி நிறையா பேர் தொழில் பண்ணுறவங்களுக்கு, முதலாளிமார்களுக்கு, கணக்கு பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடியது இதுதான். என் கடைகளுக்கு வருவாங்க, நான் டீ கடை வச்சுருக்கேன், டீ கடை வரக்கூடியவங்களுக்கு எல்லாருமே சொன்னாங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லுவேன். ஆக இந்த மாதிரி இதமான 2 வார்த்தையை சொல்லி அந்த கம்பெனியை எடுத்து வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வார்த்தை பேசுங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு சிரிச்ச வார்த்தைக்கு போயிட்டு வாங்கப்பா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுங்கள். முன்ன முடியல சிரிப்பாவது சிரிக்க பழகிக்குங்க. தொழில் பார்க்குற இடத்துல கடமையும் இருக்கணும், நேர்மையும் இருக்கணும், இனிய முகம் கொடுத்து பேசக்கூடிய அம்சங்கள் இருக்கணும். ஒருத்தனை வேலை வாங்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் முதலாளி மட்டும் இல்லை, ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் அந்த இடத்துல நீங்கள் ஆயிடுவீங்க. தொழில் பண்ணுற இடத்துல ஒருத்தன் சொல்லுவான் எங்கள் முதலாளி எனக்கு அப்பா மாதிரிம்மா, ஒரு முதலாளியை வந்து எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்லுவான். ஏன் அந்த வார்த்தையை சொல்ல வைக்க? இந்த ஸ்தானத்தை பெறுவது இதுதான். அவன் கையில் நீங்கள் துட்டு கொடுக்க முடியல, பாக்கெட்டில் பணம் கொடுக்க முடியலன்னா 2 வார்த்தை இதமான ஒரு வார்த்தை, எப்போ இன்றைக்கி நான் கொடுக்கலன்னு வைக்க நினச்சிக்கலாத, எனக்கு வெளியே வரக்கூடிய பார்ட்டிகிட்ட கிளைண்ட்லேருந்து வரல, மற்ற பார்ட்டிகிட்டேருந்து வரல தர்றேன் அப்படின்னு சொல்லி பேசுங்க. சரி, நீங்கள் ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்க்குறீங்கன்னால் இது வரைக்கும் முதலாளி சொல்லிக்கோங்க. உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல காலம் வந்தாச்சு, நல்ல காலம் பிறந்தாச்சு, முதலாளி சம்பளம் கொடுக்குற நாள் இந்த நாள். அப்போ சம்பளம் வாங்கி அந்த பாக்கெட்டில் வாங்கினீங்கன்னா முதல் வாங்கக்கூடிய செலவு இனிப்பு பொருள் ஒன்று வாங்க. ஒருத்தர் தின சம்பளம் வாங்குவார், ஒருத்தர் மாத சம்பளம் வாங்குவார், ஒருத்தர் வார சம்பளம் வாங்குவார். இனிப்பு பொருள் ஏதாவது ஒரு இனிப்பு பொருள், ஒரு ரூபாய்க்காவது இனிப்பு பொருள் முதல் பொருளாக வாங்க. இல்லை வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் குழந்தைகளுக்கு இனிப்பு பொருள் கலந்து மற்ற இதர பொருட்களையும் சேர்த்து வாங்கி கொடுங்க.
ஆக வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோட போகாதீங்க. போகும்பொழுது மல்லிகை பூ இல்லைங்க நான் வாங்கிட்டு கொடுத்து பழக்கம் இல்லைங்கன்னா இனிப்பு பொருள் வாங்கி கொடுத்துருங்க. விரும்பக்கூடிய பொருள் குழந்தைகள் ஒரு 4 பேர் திங்கிற ஒரு 10 ரூபா பண்டமாவது வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க. வெறுங்கையோட போகாதீங்க. சம்பள நாள் அன்னைக்கு லட்சுமி வரும் பொழுது உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் பொழுது இதெல்லாம் கொடுத்துட்டு போய் உங்களுக்கு உற்சாக பணமோ என்ன பணமோ என்னத்தையும் அடிச்சுட்டு போங்க. அது எப்படியும் போங்க, அதை நான் சொல்ல விரும்ப மாட்டேன். ஆனால் இதையும் வாங்கி பையில் வைங்க. முதல் செலவாக அதை செய்யுங்க. பணம் நாளாக கொடுப்போம், பணம் வீடு போய் சேரும். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி, எத்தனை நாள் செலவு பண்ணாலும் சரி, அந்த நாள் செல்ல 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 உங்களுக்கு செலவுகள் வெட்டி வரைகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். இது கண்கூடாக பார்த்த உண்மை. ஒரு குடியாரனே திருத்திருக்கோம் நாங்கள் சொல்லி ஒரு பழஞ்சொல்லி. அவன் திருத்துறது நம்ம நோக்கம் இல்லை, அவனை செழுமைப்படுத்துவது நம்ம நோக்கம். செழுமைப்படுத்தினா தான் அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பு வரும். பாக்கெட்டில் பணம் இருந்துச்சுன்னா, கடன் வாங்கக்கூட சூழ்நிலை இருந்துச்சுன்னா சேமிக்கணுங்கிற என்ன வரும்? நம்ம பிள்ளைகளை பார்த்தோன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்கணுங்கிற என்ன வரும்? சரி, அந்த வீட்டில் இனி பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டீங்க. பணத்தை கொடுக்கும்போது யார்கிட்ட கொடுக்கணும்? உங்கள் வீட்டில் யாருக்கு யோகம் இருக்கோ, குழந்தைக்கு யோகம் இருக்கா, குழந்தை வீட்டில் இருந்தால் குழந்தைகளை ரூபாய் கொடுத்து அம்மாட்ட கொடுன்னு சொல்லணும். அது இதை விட, ஏன்னா 5ஆம் பாவத்துக்கு உண்டான குழந்தை பூர்வ புண்ணியஸ்தானம், 5ஆம் பாவத்துக்கு உண்டான குழந்தைகள் கையில் இந்த துட்டை கொடுக்கும்போது குழந்தை தெய்வமாகிறாள். பணத்தை பெறும்போது தெய்வத்தன்மையாகிறது, பணமும் தெய்வத்தன்மையாக ஆகிறது. 2ஆம் இடத்தான இல்லால் அவளிடம் போய் சேர்கிறது. ஆக சேரும் பொழுது அந்த காசு சுப நிகழ்ச்சிக்கும் பயன்படும். சரி, இதெல்லாம் சொல்லிட்டேன். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, வீட்டில் நல்ல நேரம் செஞ்சாச்சு. இது நாள் வரைக்கும் நான் உழைச்சிருக்கேன், என் பாக்கெட்டில் பணமே தங்கலை, என் பாக்கெட்டில் பணமே நிற்கலை, உழைச்சி வீணாக போய்கிட்டு இருக்கு. நான் இது வரைக்கும் நான் என்ன பாவம் பண்ணேன்? ஒரு தப்பும் இல்லையே, என்னை கையில் காசு தங்கலையே, நான் இப்படி இருக்கணேன்னு கஷ்டப்பட்டு அழுகிறீங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டீங்கனால் சரியான முறையில் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு பெரியப்பா சித்தப்பா வணக்கம் வாங்க பெரியப்பா சித்தப்பா இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களோட இறந்த காலங்களில் நீங்கள் என்ன செய்ய, இப்போ இவங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்க, பெரியப்பா சித்தப்பா இருப்பாங்க. பெரியப்பா இறந்துட்டான்னா பெரியப்பாவுக்கு ஆண் பிள்ளை இல்லைன்னா சித்தப்பா பையங்க, அதாவது அண்ணன் தம்பி பிள்ளைங்க, தம்பிமார் பிள்ளைங்க யாராக இருந்தால் தண்ணி எடுக்க சொல்ல, செம்பு எடுக்க சொல்லி வைப்பீங்க. அதில் துணி கொடுப்பாங்க. அக்கா தங்கச்சிமார்க துணி கட்டுவாங்க, இல்லை மாமா வச்சமார்க துணி கட்டுவாங்க. தங்கச்சிமார்க செம்படுத்துனா அண்ணன்மார்க ஜவுளி கட்டுவாங்க. இந்த ஜவுளி கட்டு சாஸ்திரத்தில் இந்த வரக்கூடிய துணிகளை உங்களோட பீரோவில் அடுக்கி வைக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. பீடை திருஷ்டி உங்களுக்கு அந்த கெட்ட நேரங்கள் உருவானுக்கு ஒரு அர்த்தம். நீங்கள் பணக்காரனாக இருப்பீங்க, ஆனால் வீட்டில் சோத்துவமாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுகிறேன். உங்கள் வீட்டில் இறந்தவங்களுக்கு நீங்கள் கர்மா செஞ்சுருப்பீங்க. கர்மாவில் கொடுத்த வேட்டி சட்டையோ சேலையோ துணிமணியோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த துணிமணி அலசி நீங்கள் அந்த துணியை தனியாக வைக்கணும். ஒரு கட்டப்பையிலையோ வேறு எதுலையோ வச்சுக்கோங்க. ஆனால் பீரோக்குள்ளே வைக்கக்கூடாது. ஏன்னா அங்கே கல்யாண சேலை, அதாவது மனைவியோட கல்யாண பட்டு சேலைக்கு மேலே கணவனுடைய கல்யாண பட்டு வெட்டி இருக்கணும் மேல் செல்ஃபில். அடுத்து வரக்கூடிய செல்ஃபுகளில் பசங்களோட துணி உங்களோட துணி இருக்கணும். இந்த துணிகளுக்கு நடுவிலோ கீழேயோ இந்த கர்மா காரியங்களுக்கு செய்யப்பட்ட துணிகளை அங்கே வைக்கக்கூடாது. வச்சுட்டேன்னா நீங்கள் எவ்வளோ வரைய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வரைய பழக்கம் சரி, கர்மம் உங்கள் கூட ட்ராவல் ஆகும். அந்த துணி வைக்கிறதுக்கு அருகதை கிடையாது. நீங்கள் இப்படித்தான் பாவங்களை சம்பாதிக்கல தவிர ஒருத்தனை வஞ்சோ சண்டை ஓட்டோ கெட்டவர் செஞ்சவர் கெட்ட தொழில் செஞ்சோ நீங்கள் கெட்டவர் வாங்கலை. தப்பு செஞ்சு தான் நீங்கள் கெட்டவர் வாங்குறேன்னு சொல்லலை. தப்பே செய்யாமல் கெட்டவர் வாங்கக்கூடிய சாங்கியம் இப்படி ஒன்று இருக்குது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இறந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்ட துணிமணிகளை உங்களோட நல்ல துணிமணிகளை வைத்தீர்கள், ஆனால் அங்கே உங்களுக்கு சுபத்தன்மையான அனைத்து செயலும் துண்டாகிக்கொண்டே வரும். என்னைக்கு அந்த உடைய ரிமூவ் ஆகுதோ, அந்த துணி இதாகுதோ, அது வரைக்கும் உங்களுக்கு தோஷம் பிடிக்கும். அதனால தான் தயவு செய்து சொல்கிறேன், அந்த மாதிரி துணிகளை தனியாக எடுத்து ஒரு கட்டப்பையிலையோ இல்லை வேறு பையிலையோ வச்சுக்கோங்க. இப்படி செஞ்சு நீங்கள் பழகுங்க. சரி, வீட்டில் நீங்கள் ஒருத்தர் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, சாமி வர்றீங்க, அந்த துணியை மட்டும் ஏன் நம்ம தனியாக தூக்கும்? இப்போ முருகனுக்கு நீங்கள் மாலை போட்டிருக்கீங்க, ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கீங்க, அந்த துணியை மட்டும் நம்ம ஏன் தனியாக தூக்கும்? அதில் அவ்வளோ உயர்ந்த சாஸ்திரம் இருக்குது. நம்ம பீரோக்குள்ள வைக்கிறோமா? தனியாக தானே வைக்கிறோம். அப்போ அது எவ்வளோ புனிதத்தன்மையாக இருக்குது. அப்படிப்பட்ட புனிதமான இந்த துணிகளுக்கு மத்தியில் இந்த துணியில் வைக்கக்கூடாதுன்னு தான் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தினேன். இது உங்களுக்கு கர்மாவனைகளையும் தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் உருவாக்காட்டலும் நல்ல வேலை நடக்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். சரி, அவங்க இறந்தவங்க தெய்வமாயிட்டாங்கல்ல, அவங்க துணி தானே அப்படிங்க. அவங்களுக்கே திதி விடுறதுக்கு 1 வருஷம் ஆக்கும். இறந்தவங்கள நல்லவங்களை ஆக்கிறதுக்கு 1 வருஷம் திதி தேவை. இறந்தவொடனே அவங்க நல்லவங்களா ஆயிட மாட்டாங்க. நீங்கள் திதி கொடுத்து அந்த ஆத்மாவை சாந்தப்படுத்தி அந்த ஆத்மாவுக்கு மேன்மையான ஒரு இடத்த கொடுத்து வச்ச பிறகு தான் அவங்க உங்களுக்கு தெய்வமாறாங்க. அவங்க மனசுக்குள்ளுருவாங்க. 1 வருஷம் தர்ப்பணத்துக்கு பிறகு தான்
ஆத்மாக்கள் மனங்குளிந்து உங்களுக்கு இறையொருளாகவே உங்களுக்கு வரத்தை தெரிகிறது, சேமத்தை தெரிகிறது. அந்த வீட்டில் அந்த ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க பழகிறது. வணங்கத்தான் இறந்தவர்கள் தெய்வமான சிந்தனைகளும் தெய்வமான ஆசிகளையும் தருவார்கள். அப்படி வணங்கவே முடியலன்னா எந்த அமாவாசையும் கும்பிட முடியல, எதையும் செய்ய முடியல, இந்த வீட்டில் சுபத்தும் நடக்கலை, நல்ல நேரம் வரல, இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா, நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐப்பசி மாதம் சதுர்த்தசி திதியும் அமாவாசை திதியும் வரக்கூடிய நாட்களில் 2 நாளும் அவர் நினைவு கூறுங்க. அந்த அவங்களை இறந்தவங்களுடைய பிடித்த பொருளை வச்சு வணங்க. மட்டன் சாப்பாடு சிக்கன் சாப்பாடுன்னு சொல்லுவாங்கன்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் அந்த அனுமதி அந்த வீட்டுக்குள்ளே, மற்ற நாளுக்கெல்லாம் ஒன்றும் அனுமதி கிடையாது. இருந்தாலும் அந்த பொருளை வச்சு வீட்டில் வச்சு கவிச்சு செய்ய முடியாது, கவிச்சு கொடுக்க முடியாதுன்னா கடையில் வாங்கி அதை வர்ற வழியில் அவரை நினச்சி கும்பிட்டு ஏதோ ஒரு இடத்துல அந்த உணவுப் பொருளை திறந்து வச்சுருந்துங்க, காக்கா சாப்பிட்டு போட்டோம், இல்லை மற்ற ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்டு போட்டோம். ஆக என்னால் எனக்கு என்னுடைய தொழில் அமைப்புக்கும் நான் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு திதி கொடுக்க முடியாது, தர்ப்பணம் கொடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டேன்னால் இந்த தீபாவளி நாட்களில் மற்ற மாதத்துக்குலாம் அமாவாசையை தேர்ந்தெடுத்திருப்பாங்க, என்னென்னமோ நாள் தேர்ந்தெடுப்பாங்க. தீபாவளி நாட்டில் 2 நாள் தேர்ந்தெடுப்பாங்க. நரக சதுர்த்தசி திதியும் அமாவாசையும் தேர்ந்தெடுப்பாங்க. 2 கிழமை வரும். அதில் தீபாவளி நாட்களில் மட்டும் சதுர்த்தசி திதியும் அமாவாசை திதியும் இந்த 2 நாளில் முன்னோர்களை வணங்கக்கூடியதும் இல்லை தெய்வங்களை வணங்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அவங்கள வணங்குன பிறகு தான் மற்ற தெய்வ வழிபாடு தெய்வங்களை ஏற்றுக்கிடும். முன்னோர்களை நினைக்கணும், முன்னோர்களை நீங்கள் வணங்கணுங்கிறதுக்கு தான் இந்த சொல்லியிருக்கோம். நல்ல நேரம் வந்தாச்சு, நல்ல நேரம் வருது அப்படின்னா இதை செய்தால் வரும். ஆக அடுத்த கட்டமாக ஒரு தொழில் பண்ணுறாருங்க, முதலாளி ஆகலை, இல்லை நான் முதலாளி ஆகிட்டேன், கடன் மேலே கடனாக இருக்குது, தொழில் அடைக்க முடியலனா பரிகாரங்கிற ஒரு பாணி இல்லை, ஒரே ஒரு விஷயந்தான் வரும். எந்த இருந்தாலும் இன்றைக்கி யாருக்கு துட்டு கொடுக்கலோ, துட்டை கொடுக்க போகிறீங்களோ, நாளைக்கு கொடுக்க போகிறீங்களா, இந்த கடன் அடையிறதுக்கு 2 ஒரு எழுத்து சுபலாபம் சுபலாபம் சுபலாபம்னு எழுதி ஒரு பேப்பரை எழுதி ஒரு பாதோட எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த துட்டை கொண்டு போயிடுங்க. கொடுத்துட்டு வந்த பிறகு சுபலாபம்னு போட்டு இன்று இவருக்கு இந்த கடனை வரவு செய்து இருக்கிறேன் அப்படின்னு எழுதி பழங்க. ஆக அந்த கடன் அடையும், அந்த கடன் குறையும். வெறுமனை பணத்தை கொடுத்துட்டு வெறுமனை வந்தேன்னா உங்கள் கைக்கு கொடுக்க சக்தி இருந்தாலும் கைக்கு ஒரு சாத்வீக சக்தியும் தெய்வத்தன்மையும் கைக்கு கொடுத்தா தான், அஸ்தம்னா கையே, இந்த கைக்கு நீங்கள் புனிதத்தன்மையை கொடுத்தா தான் அது போய் அந்த கடன் அடையும். பணம் கடன் அடைப்பவனுக்கு இந்த கையை அலம்பிக்கொண்டு உள்ளங்கையில் தீர்த்தத்தை வாங்கி குடித்து கொண்டு எந்த கோயிலில் போனாலும் தீர்த்தம் கொடுக்க உள்ளங்கையில் கொடுப்பாங்க. உள்ளன்னா அஸ்தம், அஸ்தத்துக்கு உள்ள சுக்கிரனுடைய டிராவலும் சந்திரனுடைய இதுவும் ஆசீர்வாதம் படும் பொழுது அழியாத செல்வத்தை கொடுக்கும். குடிச்சிட்டு மனசனை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கடனை கொண்டு போய் கொடுங்க. வெறுங்கையோட கொடுத்துட்டு நீங்கள் வெறுங்கையோட வர்றீங்க. ஒருத்தனை கடன் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட கையில் கொடுக்கப்பட்ட பணம் கொடுத்த பண்பு கை வெறுங்கையாக வரும் பொழுது அந்த கையை நீங்கள் பார்க்கும் பொழுது தாயை பொட்டி இல்லை கையை பார்த்துட்டு சிரிச்சுக்கோங்க. சிரிச்சுட்டேன்னா முகத்தில் இருக்க பாவகம் அங்கே போய் இந்த உள்ளங்கையை பார்க்கும் பொழுது பணம் கொடுத்த பிறகு உங்கள் கையை நீங்கள் பார்க்கணும். கடன் அடையுது கடன் அடையலைன்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்படுறவங்களுக்கு தயவு சின்ன டிப்ஸ் தான். கடன் கொடுத்துட்டு வந்த பிறகு உங்கள் உள்ளங்கையை நீங்கள் இப்படி பார்க்கணும். ஏன்னா அந்த கையில் எல்லா தேவதைகளும் இருக்குது. கையில் பார்த்துக்கோங்க, சுக்கிரன் இருப்பார், சந்திரன் இருப்பார். சுக்கிரன் பார்த்துட்டீங்கன்னா ஐயா இன்றைக்கி என் கடமையை செஞ்சுட்டேன் அப்படின்னு நினச்சி பார்த்து சிரிச்ச முகத்தோட பாருங்கள். சிரிச்ச முகத்தை பார்க்கும்போது இப்போ லட்சுமி பிரவாகங்க படும்போது அந்த கடன் அடைஞ்சிரும். கடன் கொடுத்து அவனும் நல்லா இருப்பான், கடன் நம்ம கொடுத்த நாமளும் நல்லா இருப்போம். சின்னதானே, என்ன 10 பைசா இல்லாதுக்கு. ஆனால் கடன் கொடுத்த பிறகு வெறுங்கையோடு நம்ம பணம் கொடுத்துட்டோமேன்னு வெறுங்கையோடு வந்துட்டோமேன்னு நினைக்கக்கூடாது. வெறுங்கையை சக்தி வாய்ந்த கையாக மாற்றுங்கன்னு சொல்லித்தான் இந்த அஸ்தம்னா கையை, இந்த கைக்கு ஒரு பழம் கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். இதை செய்யுங்க, நல்ல நேரம் வந்தாச்சு. அடுத்து வீட்டில் பணம் கொடுத்த பிறகோ பணம் கொடுக்கும் பொழுதோ திட்டிக்கொண்டோ திமிரிக்கொண்டோ பணத்தை கொடுக்கக்கூடாது. கொடுத்து முடிச்ச பிறகு வைங்க, திட்டுங்க, முடிஞ்ச பொண்டாட்டி கூட அடிச்சுக்கோங்க, அது தப்பு சொல்லலை. ஆனால் கொடுக்கும் பொழுது திட்டிக்கொண்டு கொடுக்கக்கூடாது. தனத்தை விரயமாக்குறது இந்த ஒரு செயல்தான். தனம் தங்காததும் இந்த ஒரு செயல்தான். கடன் வாங்கித்தான் நீங்கள் கடன்காரன் அவசியம் இல்லை. கொடுக்கும் பொழுது இப்படி கொடுத்துட்டேனாலே நீங்கள் கடன்காரன் தான். அழியாத கடன்காரன், அடைபடாத கடன்காரன். கொடுக்கும் பொழுது சிரிச்ச முகத்தோட கொடுத்துருங்க. கொடுத்த செகண்டில் பையில் அவன் எங்கேயாவது அந்த பொருளை சேர்த்த பிறகு நீங்கள் திட்டுங்க. உன்னாலே எவ்வளோ நட்டம், உன்னாலே எவ்வளோ செலவுன்னு சொல்லுங்கள், தப்பே கிடையாது. அதுக்கு முன்னாடி திட்டிக்கிட்டே கொடுத்தீங்கன்னா நீ எப்போ பார்த்தாலும் துட்டு கட்டுக்க நெய்ன்னு இருக்கா அப்படி துட்டை தூக்கி வேகமாகவும் கோபத்திலையும் கொடுத்துட்டீங்கனால் அந்த எந்த ரூபத்தில் பணம் கொடுக்குறீங்களோ அந்த ரூபத்தில் அந்த பணம் அந்த வீட்டை விட்டு டக்குன்னு கிளம்பிடும். இதை நீங்கள் உங்களுடைய பாவத்திலிருந்து தான் கர்மாக்கள் உருவாகிறது. கர்மாக்கள் உங்களை பிறக்கும் போதும் கூட வரல, கர்மாக்கள் கூட வந்துருக்குது, செயல்பட வைக்குது. உங்களை சித்திரவதைப்படுத்துறதுக்கு வரல. உங்களை பக்குவப்படுத்தவும், உங்களை பதப்படுத்தவும், உங்களுக்கு மேன்மைப்படுத்தவும், மேன்மையான ஒரு இடத்தை தரவுக்கு தான் திசா புத்திகள் வருது, திசைகள் வருகிறது. இன்ன திசையில் தண்டனையும் இருக்குது, இன்ன திசையில் உங்களுக்கு உயர்வான எண்ணங்களும் இருக்குது, இடங்களும் இருக்குது. தண்டனை வரக்கூடிய திசை வந்தாலும் சுகத்துவம் உங்களுக்குரிய புத்திகளும் வருது இல்லையா? மாறி மாறி வரலையா? அப்போ மாறி மாறி வர்றதுக்கு நாமளும் தன்னோட இயல்புகளை மாற்றிக்கலாமா இல்லையா? நீங்கள் விசுவாமத்திரா இருங்க, கோவக்காரராக இருங்க,
விஸ்வாமித்திரர் கோபக்காரர் இருந்தாலும் காயத்ரி மந்திரத்தை கொடுக்கலையா? திருசங்கு பாட்டனுக்கு உண்டான சொர்க்கத்தை கொடுக்கலையா? அவர் எதை செய்கிறதையும் சுபத்துவமாக மாற்றுறதுக்கு உங்கள் கையில் இருக்குங்கிறதான் நினைவு கூற வைக்கிறேன். அடுத்ததாக, கடனிலிருந்து முழுமையாக விடுபடுவது எப்படி? என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, தினமும் உழைச்சிட்டு வந்த காசு எப்போ சம்பளம் வாங்குறீங்களோ அதுலேருந்து 2 ரூபாயோ 1 ரூபாயோ 11 ரூபாயோ எடுத்து வைங்க. அந்த காசை எடுத்து வச்சுட்டு வாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு 4 மாதம் கழிச்சு யாருக்கா கடன் கொடுக்கும்போது இந்த உழைப்பிலிருந்து உருவான காசை எடுத்து அதோட சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுங்க, கடன் அடையும். வேறு தொழிலிருந்து வரக்கூடிய காசு கடன் அடைக்கக்கூடிய சக்தி உண்டு. கடன் வாங்காமல் யாருமே இருக்க முடியாது. 6-8 பாவங்கள் எப்படியாவது கையேந்த வைக்கும், இல்லை கொடுக்க வைக்கும், இல்லை ஏமாற வைக்கும், இல்லை ஏமாந்து நிற்கிற நிலைமைக்கு கொண்டு போய் வைக்கும், இல்லை அவமானப்பட வைக்கும். 6-8 பாவங்களை அவமானப்படணும்னா கொடுத்து அவமானப்படணும், இல்லை வாங்கி அவமானப்படணும். வாங்கிட்டோமா அது அவமானம். எப்படி பாட்டுவாங்க? என்னைக்கோ செஞ்சதை இன்றைக்கி சொல்லி காட்டியும் அவமானப்படுத்துவாங்க. நீ நல்லா இருக்கலப்பா, வீடு வசலம் கட்டிட்ட, ஒரு காலத்தில் நல்லா இருந்தா, நானும் ஒரு காலத்தில் உங்களுக்கு கொடுத்தோம், தரக்கூடாதா அப்படின்னு மனசை வேதனைப்படுத்தினாலும் அது தண்டனைக்கு சமம். நான் இத்தனை நாள் உனக்கு நான் எல்லாமே நல்லதானே செஞ்சுருக்கேன், நீ பழையபடி நீ வேதனைப்படுத்தி நீ சொன்னாலும் உங்களுக்கும் பாவம், அது அவங்களுக்கும் பாவம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துக்கு நீங்கள் பிடி கொடுத்து செய்கிறது உங்களோட வீக்னஸ். அதான் 6-8 பாவங்கள் வந்து அந்த இடத்துல வேதனைப்பட வைக்கும். தப்பு செஞ்சு தான் நீங்கள் கெட்டவர் வாங்கின அவசியம் இல்லை, தப்பே செய்யலைனாலும் கெட்ட வேற அங்கே நிற்கும். இதுவும் ஒன்று. சரி, இதுலேருந்து எப்படி விடுபடுறது சார்? நான் குடும்பத்தை இத்தனை பேர் பிறந்துட்டேன், இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க, இத்தனை பேர் அண்ணன் இருக்காங்க, கடனில் இருந்து முழுமையாக விடுபடணுமா? உங்களுக்கு அண்ணன்கிற ஒரு கதாபாத்திரம் அங்கே இருப்பாங்க இல்லையா? இல்லை சார், என் கூட பிறந்த அண்ணன் யாருமே இல்லை. அண்ணன் உறவில் யாரையாவது ஒருத்தர் அண்ணான்னு கூப்பிடுவீங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதோ ஒரு பொருளை வாங்கி கொடுத்துங்க. என்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு 10 ரூபாக்குள்ளனாலும் ஒரு கடல மிட்டாய்னாலும் வாங்கி கொடுத்துங்க, ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துங்க. அவர் அண்ணன் அடிக்கடி சந்திச்சு பாருங்க, இல்லை அண்ணன் ஃபோனில் பேசுங்க. கூட பிறந்த அண்ணனை வைக்க முடியட்டிலும் யாரையா வச்சுக்கோங்க. கர்ணனை துரியோனை தத்தெடுக்க போய்தான் கர்ணனுக்கு வளர்ச்சி அடைச்சிச்சு, தைரியம் கிடைச்சிச்சு, வீரம் கிடைச்சிச்சு, விவேகம் கிடைச்சிச்சு, தனக்கு பின்னால் ஒருத்தர் இருக்காங்கிற ஒரு தைரியம் கிடைச்சிச்சு. முறை தைரியசனத்தை ஆக்கி பண்ணணும். ஒருத்தர் ராஜாவுக்கு வந்து வாழ்ந்துட்டாரு, இந்த வீட்டை யோகமெல்லாம் போக போது லட்சுமி வந்து சொல்கிறா, எப்பா அரசா நாட்டெல்லாம் ஆண்ட நான் நாளைக்கு இத்தனை மணிக்கு நான் காலையில் உன்னை விட்டு நான் கிளம்ப போகிறேன். மகாலட்சுமி சொல்கிறா, இனிமேல் இந்த அரண்மனை இருக்க சக்தி கிடையாது, 4 பேருக்கு நல்ல சின்ன ஊர்வலாக இருக்கணும் இல்லையா, என்ன செய்யணும் கேளு அப்படின்னு. அவன் கேட்குறான், நாளைக்கு வாத ஐயா நான் சொல்கிறேன் அப்படின்னு. நாளைக்கு வரேன்னா மறுநாள் லட்சுமி ரெடியாக இருக்கா, கிளம்புறது ரெடியாக இருக்கா, எல்லாருக்கும் அங்கே. அது கேட்குறேன், என்னப்பா எல்லாரும் நான் கிளம்புறட்டுமா? தாயா எல்லாரும் போயிட்டு வாங்க, எல்லா லட்சுமி கிளம்புங்க, தைரிய லட்சுமி மட்டும் என் வீட்டில் என் கூட இருக்கட்டும் அப்படின்னா. தைரிய லட்சுமி ஒருத்தி மட்டும் இருந்தார்னா நான் எல்லா வகை சக்தியும் சந்திச்சுக்குவேன். தைரிய லட்சுமி இருக்கட்டும் சொன்னோன்னே எல்லா லட்சுமி கூட தங்கிடுச்சு. ஆக என்ன, நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே இருக்க தைரியம் தான் நமக்கு லட்சுமி பாவமாக வேலை செய்யும். அதனால் நல்ல நேரம் வந்தாச்சு. எப்படி உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் தான் கிரகங்களும் உங்களுக்கு உதவி செய்யுங்கிறத நினைவு கூற வைக்கிறேன். எத்தனை பேருங்க உங்களுக்கு கூட இருந்தே பக்கத்தில் இருந்து தைரியம் கொடுப்பா? நீங்கள் ஒரு தைரியத்தை வளர்த்துக்கணும் இல்லையா? அந்த தைரியங்கள் எங்கள் 3ஆம் இடத்து பாவத்தை நம்ம என்ன சொல்கிறோம், எப்படிப்பட்ட இடத்துல வச்சுருக்கிறோம்? எல்லா 12 கட்டமும் நமக்கு நல்ல விஷயம் நம்ம சொல்ல முடியாது. 7ஆம் இடத்துல பொண்டாட்டி அமையலைங்கிறோம், 8ஆம் இடத்துல பொண்டாட்டி திருமங்கலி அமைங்கன்னு சொல்கிறோம், 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் கொண்டு போய் விட்டுருவோம், 2ஆம் இடத்தையும் சேர்த்து சொல்கிறோம். எல்லாமே சொன்ன 12 கட்டமும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்கியங்களும் இருக்கு இல்லையா? அப்போ என்ன செய்யணும், எந்த கட்டங்கள் என்ன திசைகள் என்ன புத்திகள் என்ன அந்த நடந்தாலும் ஒன்று தைரியம். அதுதான் 10ஆம் இடத்துக்கு உண்டான பாவகத்துக்கு நீங்கள் தைரியம் ஒன்று இருந்தால் தான் 10ஆம் இடத்து தொழில் அமையும். இன்றைக்கி லாபம் இல்லை நஷ்டம் இல்லை சந்தோஷப்படணும். சரி நாளைக்கு பார்த்துறேன், நாளைக்கு எடுத்துறேன், அந்த சிந்தனை இடப்படுங்க. தைரியத்தை இழந்துட்டேனால் அவன் தனி மனிதனும் பிணந்தான், உறவினர்கள் மத்தியில் வாழுவதும் பிணந்தான், நடைப்பிணம். எப்படி லட்சுமி வருவா? எப்படி லட்சுமி இருக்கும்? அந்த வீட்டில் நீ இருக்கிற வரைக்கும் அந்த வீடு மகாலட்சுமி யோகம். நீ போனப்புறம் அந்த வீட்டுக்கு ஒற்றையடி கால் இருக்காது, வெள்ளையடி கால் இருக்காது. போன கட்டடங்கள் செதில்கள் எல்லாருமே அந்த அவன் இறந்த பிறகு அந்த கட்டடத்துக்கு தனியாக ஒரு வீழ்ச்சி வரும். அப்போ இறந்த பிறகு கர்மாக்காரியம் வாங்கும்போது கொல்லி வைக்கும்போது என்ன செய்யணும், அப்பா உன்னோட தைரியத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொல்லி வச்சுட்டு வந்துட்டு வீட்டில் வந்து அவனுக்கு அசுவ நிகழ்ச்சியில் 1 வருஷம் கழிச்சு பண்ணால் கூட ஒரே ஒரு வார்த்தை மட்டும், எனக்கு தைரியத்தை கொடு, இந்த வீடு நல்லா இருக்கணும், இந்த உறவு நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், தைரியத்தை கொடுன்னு கேட்டேனால் லட்சுமி யோகம் வந்துடும். இறந்த ஆத்மாக்களை வணங்கும் பொழுது நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க, ஒரு சொம்பு தண்ணி சின்னதாக பித்தளை வெண்கலம் கலந்து 100 மில்லி 50 மில்லி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாத்திரத்தை பூஜை ரூமில் வச்சு தண்ணியை தின விடுங்க. அதை தினம் அந்த தண்ணியை மீந்து வச்சுன்னா மறுநாள் காலையில் மரத்தில் போய் ஊற்றுங்க, மரத்தோட வேர்களில் போய் ஊற்றுங்க. அந்த தண்ணியை ஊற்றிட்டு பழையபடியும் தண்ணி வைங்க, முன்னோர்களை நினைங்க, நினச்சிக்கிட்டு ஒன்று எனக்கு தைரியத்தை மட்டும் கொடுன்னு சொல்லி வேண்டிக்கோங்க. நான் எங்கே போனாலும் உன்னோட தைரியம் கூட ஒன்று மட்டும் வேணுங்க, துட்ட கொடு செல்வாக்கு கொடு இடத்த கொடுன்னு மட்டும் கேட்காதீங்க.
தைரியத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டீங்கன்னா 1 லட்சம் கிடைக்கும், 1000 கிடைக்கும், 10,000 கூட கிடைக்கும். ஆக அந்த பாவங்கள் அந்த நேரத்தில் கிடைக்கும். நல்ல நேரம் வந்தாச்சு. ஆக நீங்கள் தைரியத்தை கொடுங்கன்னு தான் எல்லாத்தையும் கேட்கணும். சரி, கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலில் போய் சாமி கும்பிட்டாச்சு, எத்தனையோ கோயில் ஏறி இறங்கினேன், இன்னும் எனக்கு கஷ்டம் தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறீங்க. ஏன் கஷ்டங்கிறது எப்படி வந்துச்சு? எந்த பாவத்தில் வந்துச்சு? என்ன திசை நடக்கும்பொழுதோ, இப்போ ஒரு ஜோசியர் சொல்லிப்பார், இந்த திசை நீ கவனமாக இருங்காரு. நீ கவனமாக இருக்கலாமே, கவனமாக இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு தப்பா? அந்த ஜோசியர் திட்டுறதா? எப்போ பார்த்தா அந்த ஜோசியர் வந்து நம்ம கெட்டதை சொல்கிறாரு. ஏன்னா நீ கொண்டு போய் கொடுக்கும் பொழுதே எந்த பாவத்தில் கொடுக்குற? இந்த அவனுக்கு அடைக்கணும், இந்த அவன் நல்லா இருக்க மாட்டான், இவன் விளங்க மாட்டான்னு சொல்லி ஜாதகத்தை கொண்டு பையில் சமந்துட்டு வரும்போது ஓடும்போது எங்களுக்கு என்னது 2ஆம் இடத்து பாவம், எங்களுக்கு தான் அவளை செய்யும், உனக்கு வேலை செய்யாது. நீ ஜோசியர் ஜாதகத்தை பார்க்கணும், அவர் 2ஆம் இடத்து பாவம் தான் அவன் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜாதகத்தை பார்ப்பாரு, 2ஆம் இடத்து பாவத்துக்கு அதிபதி இவருக்கு என்னவோ இந்த அதிபதியை கணக்கு போட்டு தான் அங்கே ஜாதகத்தை பார்ப்பாரு. சரி, இவன் இந்த வார்த்தை இவனுக்கு நல்ல வார்த்தை சொன்னால் காதல் வாங்க மாட்டானே, விரயமாக சொல்லி சுகமாக சொல்ல வேண்டியது. ஆக முடிக்கும் பொழுது சுகமாக முடிப்பார் ஜோசியர். அவனுக்கு இந்த சுகமான 2 வார்த்தை கால வளர்ப்பை தான் நல்ல நேரம் அவனுக்கு வந்துருச்சு. அதுதான் லாபம். சரி, இப்போ நான் தொழிலை சொல்லிட்டேன், வீடை சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் இருக்குது, கர்மா கடன். இது எப்படி? கர்மானா எதை கொல்லி வைக்கிறது, திதி கொடுக்குறது? ஆமாம், அது அல்ல. நீ எடுத்த பிறவிக்கு என்ன லட்சணம், நீ எடுத்த பிறவிக்கு எப்படி கழிக்க போகிற? அம்மா உனக்கு முந்தி இறந்துருக்கலாம், இல்லை நீ பிறந்த பிறகு இறந்துருக்கலாம், அம்மா உன்னை பெற்று போட்ட பிறகு இறந்துக்கலாம். உன்னால தான் அம்மா ஒரு சாவுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கலாம், தெய்வத்தோட காரணமோ இல்லை பாவத்தோட கிரகத்திலேயே நீ பிறந்திருக்கும் போது இருக்கலாம். அம்மாவுக்கு முதல் நன்றியை செய்யணும், இருந்தாலும் செய்யணும், இறந்தாலும் செய்யணும். ஏன்? அம்மாவை நினைவு கூறணும். வெளியே கிளம்பும்போது அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வாங்க. அடிக்கடி அம்மாவோட நாட்கள் நினச்சேன்னா ஆனந்த கண்ணீர் ஒன்று வரும். அந்த ஆனந்த கண்ணீர் இருந்துச்சுன்னா நீ உண்மையிலே தாயை நினைக்கிறேன்னு அர்த்தம். இல்லைன்னா தாயை டம்மி பீஸுக்கு வச்சுருக்கேன்னு அர்த்தம். தாய் கெட்டவ தான், நல்லவளா எப்படி மாறா? அம்மான்னு கூப்பிடும்போது அம்மா உன்னை ஓடி வந்து பிடிச்சிக்கலையா? அது மாதிரி அம்மா இறந்த பிறகு உன்னை விட்டுட்டு போகும்போது தாயை என்னம்மா நீ விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு நினைக்கிற விட, இறந்த பிறகு நீங்கள் 2 வார்த்தை, இதமான 2 வார்த்தை அம்மா சொல்லி, அம்மா அம்மாவோட பேரை நீங்கள் நினைக்காட்டலாம், அம்மாவோட போட்டாவை மணி பர்ஸில் வைங்க, இல்லைனா செல்ஃபோனுக்கு கவரில் காலி இடத்துல அம்மாவோட போட்டோ வைங்க, இல்லைனா ஃப்ரேமில் அம்மாவோட போட்டோ ஏற்றி வைங்க. நல்ல நேரம் வந்தாச்சு. முதல்ல தாயை நினைக்கணும். நல்ல நேரம் வர்றதுக்கு தான் இத்தனை விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்ல நேரம் வந்தாச்சு. சரி, அடுத்து அப்பா. அப்பா சில பேர் பேருக்கு முன்னால் என்சில் போடுவாங்க, சில பேர் பேருக்கு பின்னால் என்சில் போடுவாங்க. சில பேர் பேருக்கு முன்னால் என்சில் போடுவாங்க, சில பேர் பேருக்கு பின்னால் என்சில் போடுவாங்க. இது ஜோடத்தில் வராத உண்மை, நடக்காத உண்மை. அரசோட சான்றிதழ்களையே பேருக்கு முன்னே போடுவாங்க, பின்னே போடுவாங்க. முன்னே போட்டால் அவன் உனக்கு தலைவன், பின்னே அப்பாவோட என்சில் வந்தால் நீ அவனுக்கு தலைவன். நல்லா கேட்டுக்கோங்க. ஜோடத்தில் ஒரு இல்லாத விதி. இன்னைக்கு வரும்போது எனக்கு ஒரு நண்பர் கூட வந்தார், டிஃபன் சாப்பிட போகிற இடத்துல எனக்கு கொடுத்த ஞானம், அவர்கிட்ட இன்றைக்கி எடுத்த ஒரு பாயிண்ட். அவர் சேப்சட்டை ஒட்டுப்பார். அந்த நண்பர் எனக்கு கொடுத்த ஞானம், உங்கள் பேருக்கு முன்னாடி நான் தனியாக கிரியேட் பண்ணிட்டேன். அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டை வச்சு நான் ஒரு எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணிட்டேன். உங்கள் பேருக்கு முன்னாடி அப்பாவோட இன்சில் இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. நல்ல நேரம் வரணும்னா அந்த ஒரு பாயிண்ட்டை கலப்பிடிங்க. இது பரிகாரம்லாம் கிடையாது. உங்கள் பேருக்கு முன்னாடி அப்பாவோட இன்சில் வந்து கையெழுத்து போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பாவகம். உங்கள் பேருக்கு பின்னால் அப்பாவோட இன்சில் போட்டிங்கன்னா அது ஒரு பாவகம். இந்த முன்னாடி போட்டால் அப்பா உனக்கு தலைவன், அப்பா வச்சு நீ இயங்கிட்டே இருக்கலாம். எங்கே வேணாலும் அப்பாவோட சுசேதத்தை சொல்லுங்கள், அப்பாவை நினச்சிக்கோங்க, மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அது ஒரு தனி பவர். உங்களுக்கு பின்னால் வந்துச்சுன்னா அப்பாவோட பேரை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்க. ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போடுறீங்க, கையெழுத்து போடும்போது உங்களோட என்சிலுக்கு பின்னால் உங்கள் அப்பா உங்கள் பேருக்கு பின்னால் என்சில் முன்னாடியே வருதுன்னா இதை காரத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்பாவை நல்லவன் ஆக்கி காட்டுங்க. அதுலேருந்து கையெழுத்து போறீங்களா, ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோ 1 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ பெரியவங்க ரோட்டில் போனாலோ பக்கத்தில் டீ குடிக்கும்போது பார்த்தாலோ ஒரு பண்ணா ரொட்டியை வாங்கி கொடுத்துருங்க. அது மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ஒரு நாளோ வாரத்துக்கு ஒரு நாளோ வருஷத்துக்கு ஒரு நாளோ அப்பாங்கிற ஸ்தானத்தில் யாராவது உங்கள் அப்பாவோட முகம் பேஸ்கட்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவுப் பொருள் வாங்கி கொடுத்துருங்க. நீங்கள் அந்த பின்னால் அப்பாவோட என்சில் போட்டதுக்கு அதிக பவர் கிடைக்கும். உங்கள் பேருக்கு தான் பவர் கிடைக்கும் நினைக்காதீங்க. என்சில் போட்டதுனால தான் உங்களுக்கு பவர் கிடைச்சிருக்கு. அதனால தான் நீங்கள் ஒரு தகப்பன் ஆகக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. உங்கள் பையன் உங்கள் என்சில் போடுவான்ல, அப்போ கிடச்சிருக்கு இல்லையா? அப்போது தகப்பனை என்சில் போடும்போது தகப்பனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுவும் நல்ல நேரம் வந்தாச்சுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அறிகுறி. அடுத்ததாக அப்பாவோடைய வேட்டி இருக்கும். அப்பாவோட நினைவு சின்னம் ஏதாவது ஒன்று வச்சுருங்க, அழிச்சிடாதீங்க. போட்டால் தான் வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. உருவங்கள் மாறலாம், உருவங்கள் சிதையலாம், உருவங்களை நமக்கு பின்பு நம்ம பேரனோ பேத்தியோ அதை மறக்கலாம். அது வேண்டாம். நினைவு சின்னங்கள் ஏதாவது ஒன்று வச்சுருங்க. அப்பாவோட பொருள்கள் அந்த காலத்துலாம் ஒரு ஆயுதத்தை வீட்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க.
அந்த ஆயுதத்தை ஆயுத பூஜை அன்றைக்கி சாமி கும்பிடுவாங்க. இல்லைன்னா அப்பாவோட பேனா வச்சு கும்பிடுவாங்க. எத்தனையோ ஒரு சினிமா படத்தை பார்த்துக்கோங்க, அப்பாவோட பேனா வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல சக்தியை கொடுக்கும். அந்த படம் கூட பார்த்துருப்பீங்க. அப்பாவோட நினைவு பொருள் வச்சுருங்க. அப்பாவோட நினைவு பொருள் எதுவுமே இல்லையா, அப்பாவை நினைங்க. உங்கள் பேரனுக்கோ பேத்தியோக்கோ அப்பாவோட பேரை சொல்லக்கூடிய ஒரு என்சிலையாவது வச்சுட்டு போங்க. சுப்பிரமணியனா சுப்பிரமணிக்கின்னு சொல்லாமட்டலாம், நீங்களாவது சுப்பிரமணியன் சொல்லி கூப்பிட்டு போலாங்க. இதுவும் நல்ல நேரம் வந்ததுக்கு அறிகுறி. அப்பாவோட பேரை நீங்கள் இயக்குங்க. உங்கள் பேரனுக்கு என்ன பேர் வேணால் வச்சுட்டு போட்டோம். ஒரு பிள்ளைக்கு 3 பேர் வைக்கலான்னு விதி உண்டு. குலதெய்வத்து பேரை வைக்கலாம், அப்பா பேரை வைக்கலாம், இஷ்ட தெய்வத்து பேரை வைக்கலாம். அதுக்கப்புறம் ஜோதிடத்தின் அடிப்படையில் நட்சத்திரத்துக்கோ திதிகள் அடிப்படையிலையோ கிழமையின் அடிப்படையிலையோ இல்லை பிறந்த மாதங்களின் அடிப்படையிலோ பேரை வச்சுக்கலாம். ஆனால் அப்பாவோட பேரை சொல்லி கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு பாக்கி இருக்குது. பேர் வைக்க முடியல, அவங்க வச்சுட்டாங்க, என் மருமக ஒத்துக்கிட மாட்டேங்காங்கன்னா நீங்கள் கூப்பிடுங்க. ஐயா வாடான்னு மட்டும் கூப்பிடாதீங்க. ஐயா, என் ராசா, என் முதலாளி, என் அப்பா, என் அப்பச்சி, என் ஐயா அப்படி தூக்கி கொஞ்சுங்க. கன்னத்தில் ஒரு முத்தமிடுங்கள், நெற்றியில் ஒரு முத்தமிடுங்கள், உச்சிக்குழியில் முத்தமிடுங்கள். இந்த முகத்தின் கீழே மேலே மூக்குக்கு நடுவில் கூடிய பாவங்களில் முத்தம் கொடுங்கள். செவிகளை வருடி கொடுங்கள். தந்தையின் பாவங்கள் உங்களுக்கு அதிகமான சக்தியை கொடுக்கும். நல்ல நேரம் வந்தாச்சு. கோயிலாக ஏறி இறங்கணும்னு ஆசைப்படுற நீங்கள் ஏன் அப்பாவுக்கு உண்டான பாவத்தை கொடுக்க மாட்டேங்க? இன்றைக்கி சனிக்கிழமை, சனி பகவானுக்கு அப்பாவுக்கும் ஆகாது. ஆக இந்த சனிக்கிழமை நாளில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு ஆகன்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம், இந்த நிறைவு பதிவு நெருங்கிட்டேன். அப்பாவுக்கும் பிள்ளைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. சரி, அப்பாவுக்கும் பிள்ளைக்கு ஆனா சனி பகவான் வந்து அப்பாவை கும்பிட வேண்டாம்னு சொன்னாரா? எனக்கு சனிதேசம் நடக்குங்க அப்பா, அதெல்லாம் சொல்ல. அவரை மதிக்க வேண்டிய இடத்துல மதிக்க வை. ஏன்னா அப்பாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அப்பாவை வணங்க வைக்கக்கூடிய சக்திகளில் சனி பகவான் ஒருத்தர் தான் தலைவர். கர்மா காரியங்கள் எவன் ஒருத்தன் தகப்பனுக்கு நித்தியா கர்மாக்காரம் செய்கிறாங்களோ அந்த சனி பகவானோட அருள் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா கும்பம் மகரம் இந்த 2 வீட்டுக்கு பாருங்கள், சனியோட பார்வை 7க்கு 7 விழுகும். மகரம் சந்திரன் விட்ட பார்க்கும், கும்பம் அப்பா விட்ட பார்க்கும். பார்த்து என்ன செய்யும்? நன்மைகளை செய்யும். நான் என்ன சொல்ல வரேன், நல்ல நேரம் வந்தாச்சு, நல்ல நேரம் வேணும் அப்படிங்கிறது நம்மகிட்ட தான் இருக்குது. அப்பாவை வந்து நிந்திச்சிட்டீங்க, அப்பாட்ட சண்டை போட்டீங்க, வஞ்சிட்டீங்க, அதை அந்த இடத்துல விட்டுருங்க. போகிற இடத்துல எப்பயாவது எங்கள் அப்பா நல்லவர், எங்கள் அப்பாவை திட்டினேன், பாவம் எங்கள் அப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அந்த தோஷம், அந்த தீட்டு, அந்த சாபம், அந்த பின்னாடி வரக்கூடிய தொடர் கர்மங்கள் விலகும். கர்மாக்களை எங்கள் அப்பனா அவனா எதுக்கு அவனுக்குலாம் நான் பிள்ளையா பிறந்துக்க மாறேன் அப்படின்னு எப்போ திட்டுகளோ உங்களுக்கு கர்மம் முன்னால் பிடிக்கும். ரிஷி மூலம் நதி மூலம் அறியக்கூடாதுன்னு எந்த பாவகத்தில் சொல்லப்பட்டதோ உனக்கு தந்தைன்னு பட்டம் சூட்டப்பட்ட அவர்களை நிந்தித்தேயானால் கர்மா காரியங்கள் கிரகத்தின் அடிப்படையில் இயங்காவிட்டாலும் தனிப்பட்ட அடிப்படையில் சாபத்தில் வந்து சேரும். அடுத்த பிறவிக்குண்டான கடன்களை கொடுக்கும். ஆக இந்த இனிய நன்னாளில் உங்களுக்கு இந்த சனிக்கிழமை நாளில் தகப்பன் எவர்களை யார் தகப்பனர்களுக்கு தகப்பனுடைய பேச்சை கேட்டு அந்த குடும்பத் தலைவருக்கு மதிப்பு கொடுப்பீரானால் சனி பகவானோட அருள் கிடைக்கும். இன்றிலிருந்து உங்களுக்கு இந்த பாவங்களை கடைப்பிடித்தால் நல்ல நேரம் வந்தாச்சு என்று சொல்லி இந்த உரையை இந்த இனிய நாளில் உங்களுக்கு நிறைவு செய்ய வருகிறேன். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த, இந்த ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த எங்கள் டாக்டர் விஜய பூபதிராசன் ஐயா அவர்களுக்கு, ஏன்னா ராஜன் அப்படிங்கிற பேர் அவருக்கு முடியதுனால அவர் தலைவராக இருக்கார். தலைவராக இருந்தால் தகப்பனாக இருப்பார். ஆக அவருக்கு இந்த நன்னாளில் நன்றியை சொல்லிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். இந்த உரையில் நல்ல நேரம் வந்தாச்சு என்று சொல்லக்கூடிய உரைகளில் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலோ உங்கள் மனதில் வேறு ஒரு எண்ணங்களை மாற்றுக்கருத்தாக தோற்றுவித்தாலோ என்னை மன்னித்து உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை தருமாறு வேண்டிக் கொண்டு உங்களோட ஆசிகளை பெற்றுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் நல்ல நாள், சனிக்கிழமைன்னு யாரும் ஒதுக்காதீங்க. இந்த சனிக்கிழமையில் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி விடைபெறுகிறேன். தயவுசெய்து நம்ம வீட்டு பெரியாள்கள் வீட்டில் இருந்தாருன்னா, தாத்தா இருந்தாலும் வணங்குங்க, தகப்பா இருந்தாலும் வணங்க கூச்சப்பட்டேன் மனசில் நினைங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.